எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. இன்னைக்கு எங்க மக்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கா கிரீன் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸில் வந்து ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கன் வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிக்கன் எப்படி நம்ம மக்களுக்கு அவசரம் பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிஷ்ஷோட நேம்னா அக்கா கிரீன் டீப் ஃப்ரைட் சிக்கன். அக்வா கிரீன் டீப் ஃப்ரைட் சிக்கன். ஓ, அந்த அக்வா கிரீனை சேர்த்து சொல்லணும். கண்டிப்பாக. ரைட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்லைஸ் சிக்கன், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், பச்சை மிளகாய், முட்டை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லி, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பில்லுது, சாப்பிடு இஞ்சி, புதினா, கடல மாவு, எண்ணெய். ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு. அடுத்த செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேஷன் போட போகிறோம் சார். சிக்கனுக்கு ஊற வைக்கிறதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ண. ஓகே, என்னென்ன மசாலா வேணும் சொல்ல எடுத்துறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது. ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, அடுத்து வந்து இஞ்சி நறுக்கி வச்சிருக்கு. இஞ்சி பூண்டு விழுதுலேயே இஞ்சி இருக்கும். ஆமாம், இது இல்லாமல் நறுக்கி வச்சிருக்கு இஞ்சி. ஸோ அது கூட வந்து பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கணும். ஸோ அது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, ஸோ இது கூட வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அது கூட வந்து மிளகாய் தூள், தேவையான ஸ்பைசி. அது கூட வந்து மல்லித்தூள். ஸோ இது கூட வந்து கரம் மசாலா பவுடர். எல்லா மசாலா பவுடர். ஆமாம் சார், அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு 4 மசாலா போட்டு நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்போனா நம்ம ஊர் ஸ்டைல் தான் சொல்லுவாங்கல்ல? நம்ம ஸ்டைலில் எல்லா மசாலா ஆட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க சார். ரெடி பண்ணுறது. ஓகே. ஸோ அது கூட வந்து தேவையான உப்பு. ஸோ இந்த உப்பு வந்து நமக்கு சிக்கன் கோட்டிங்க்கு மசாலாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அளவுக்கு ஓவரால் உப்பு நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இது கூட வந்து நம்ம எக் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோட்டிங்காகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே. ஸோ அது நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து அரிசி மாவு. அரிசி மாவு அப்படின்ன உடனே ஒரு இது இந்த ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா? இப்போ அந்த ஒரு கிறிஸ்பியாக வரதுக்கு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து அரிசி மாவு எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அரிசி மாவு இருக்கா? இந்த அரிசி மாவு போட்டால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், இந்த அரிசி மாவு போட்டால் அந்த முறுமுறுப்பு தன்மை வராது, அப்படிலாம் எதாவது இருக்கா? அரிசி மாவுன்றதே வந்து ரா ரைஸில் தான் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் தனியாக எதுவும் கிடையாது. அந்த புழுங்கல் அரிசி, அந்த பச்சை அரிசி, அதுதான் சொல்கிறேன், பச்சை அரிசி தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ புழுங்கல் அரிசியில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு அந்த அளவுக்கு கிறிஸ்னஸ் கிடைக்காது. ஸோ எப்பயுமே வந்து இந்த அரிசி மாவு வந்து வரது பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியிலேருந்து தான் வருது. பச்சை அரிசியிலேருந்து தான். ஆமாம் சார். ஸோ அதனால் வந்து நமக்கு இது செப்பரேட்டாக எதுவும் கிடையாது, ஒரே அரிசி மாவு தான் இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரா ரைஸை வச்சு நம்ம ஊற வச்சு காய வச்சு இல்லை அதே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே நீங்கள் அரிசி மாவுன்னு வந்தாலே நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இல்லை அரிசி மாவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போலாம் வந்து அந்த குதிரைவாளி அது இதெல்லாம் வருது இல்லையா, ரவை அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரியான தானிய வகைகள் யூஸ் பண்ணலாம் அதில்? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதே வந்து நம்ம ரவை கூட எடுத்துக்கலாம் சார். ரவை நல்லா கிறிஸ்பியாக நிற்கும். ஸோ நம்ம இந்த மசாலா கூட வந்து நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக ரவை எடுத்துக்கலாம், ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா நான் கேட்குறது அந்த தானியங்கள் ஏதாவது நம்மளுடைய சம்பா இது மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது பண்ணால் நமக்கு வந்து கூட்டிங் நிற்காது சார், நிற்காது. ஆமாம், ஆனால் நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது சாஃப்ட்னஸ் தான் கொடுக்கும். ஓகே. ஸோ இது வந்து அரிசி போது நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து நம்ம கோட்டிங் வேறு எதுவுமே நம்ம வந்து இந்த குதிரைவாளி அதெல்லாம் போட்டால் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்காது, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நம்ம அரிசி மாவே போட்டு இது நல்லா பார்த்து என்ன பண்ண போகிறோம் இதில்? அது வந்து கடல மாவு. கடலை மாவு இதுதான் பேக்கிங் கணக்கா இது இல்லை? ஆமாம் சார். ஸோ கடல மாவு லைட்டாக போட்டுருக்குறோம். இது கூட வந்து லெமன் ஜூஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ. ஆமாம் சார். ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரி, வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எண்ணெய்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுற போகிறோம் இல்லையா? இல்லை, எண்ணெய்லாம் கிடையாது சார். எண்ணெய்லாம் கிடையாது. ஸோ தண்ணி மட்டும் நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணி, தண்ணி மட்டும் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சிக்கனை கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் அது கூட வந்து நம்ம தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நிறைய தண்ணி போடுறோமா கம்மியாக போடுறோமா? இப்போ ஸோ கொஞ்சமாக இப்படி தெரிஞ்சு மத்தியான டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி போட்டாலே டக்குன்னு காஞ்சிரும் இல்லையா? ஆமாம் சார். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டால் கொஞ்சம் மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். பேஸ்ட் மாதிரி இருக்கும் சார். நல்லது சொன்னேன், நான் தப்பாக எல்லாம் பேசல. ஸோ அந்த பேஸ்ட் தன்மையாக ரொம்ப
பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ற மாதிரி வேணுமா? இல்லை சார், நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். ட்ரையாக தான் இருக்கணும். ட்ரையாக தான் இருக்கணும். இது வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சிக்கன் போடும்போது நல்லா கோட்டிங் ஆனிச்சுன்னா அதுக்குள்ள எல்லாம் நல்லா ஒட்டிடும் சார். ஓகே, சிக்கன் நீட்டாக இருக்கு. ஸோ இது வந்து சிக்கன் பீசஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கணுமா? இது வந்து போன்லெஸ் சார், அதாவது சிக்கன் போன்லெஸ், அதாவது சிக்கன் ஃப்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பீஸ் சார். இன்னும் கூட நம்ம இது வந்து சுப்ரீம் கூட சொல்லுவாங்க. சுப்ரீம்? ஆமாம் சார். சிக்கனுக்குள்ளே இருக்குது, அதாவது நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷுக்குள்ளேயே வந்து சென்டர் பீஸ் 2 பீசஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த பீஸ் வந்து சுப்ரீம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பீஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அது நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்காது. ஸோ நம்ம அது வந்து நம்ம சிக்கன் ப்ரெஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரிப்ஸை நம்ம கட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் யூஸ் பண்ணணும். ஆமாம் சார். நம்ம வந்து எலும்போடு இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு இந்த டிஷ்ஷுக்கு. இந்த டிஷ் நம்ம ரெடி பண்ண போகிறது நம்ம அக்கோ ஸ்பெஷல் டிஷ்ஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்லி ப்ரெஸ் சிக்கன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, சரி. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க. இது ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அனுப்புவீங்க? காங்கோ அந்த பாருக்கு அனுப்புவீங்களா இந்த மாதிரி புது ஸ்டார்டர்லாம், இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புவீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேனேஜருக்கு டெஸ்ட் பண்ணுவோம் சார். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் தான் மாட்டி விடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜருக்கு நம்ம ரெடி பண்ணி ஒரு டிஸ்பிளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் சரி போர் சரி ஜென்ரேட்டுக்குமே நம்ம வந்து இது பண்ணுவோம். சரி, இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் வந்து ஓகே வாங்கிடுறீங்க. சில டிஷ்ஷு வந்து நல்லா இருக்கும், பட் ஆனால் ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, எப்படின்னா வேணாம் எதுக்குங்க இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த டிஷ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இந்த ஹோட்டலில்? ஸோ இங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வஞ்சரம்லாம் ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணும்போது அந்த டிஷ்ஷஸ் வந்து நான் வந்து வேணாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு வேணாம், இப்போதைக்கு கொஞ்ச நாள் போட்டு. பட் அதுக்கு நீங்கள் ஏதோ யோசிச்சுலாம் பண்ணியிருப்பீங்களா, இந்த மசாலா போடலாம் அது போடலாம் அப்படிங்களா? பட் அது ஒரு ட்ராபேக் ஆன மாதிரி இருக்கும்ல, அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? ஏதாவது சிக்கனில் போட்டு அந்த மாதிரி மசாலா ஏமாற்றிடுவீங்களா? இல்லை அந்த மாதிரி இல்லை சார். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கோசரம் வெயிட் பண்ணுவோம் எப்படா நம்மளுக்கு மீன் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் சார். சரி, ஓகே. இப்போ சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பட் என்னென்ன மசாலா போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம், அப்புறம் சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண பச்சை மிளகா, அடுத்தது மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், புதினா போட்டிருக்கோம், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, பீட் பண்ண முட்டையை எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, அடுத்தது கடலை மாவு போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறத எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க வச்சுருக்கோம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊற. எல்லாமே 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணுமா? ரைட்டு, 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது எப்படி வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் லேஷர். அதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டைம் ஆக மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக போயிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணோம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நாங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லார்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதாங்க, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு அதில் வர டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி சமைச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நாள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெஃபாக மீட் பண்ணி அவங்க என்ன ஸ்பெஷலாக பண்ண முடியும், என்ன ஈஸியாக மக்கள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற விஷயம்லாம் ஈஸியாக சமைக்க முடியும் அப்படின்லாம் கேட்டு உங்களுக்காக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்பவும் போல் மீன் வறுவல், மீன் குழம்பு இப்படின்னு மட்டும் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரியான ஒரு ஃப்ரை, இந்த மாதிரி சிக்கனில் இந்த மாதிரியான ஒரு வெரைட்டியாக சாப்பிட்றது, வெஜிடேரியனில் எப்படி சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியனில் எப்படிலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்கிறத விட நம்ம சமைச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, மேல் வீட்டில் இருக்கிறவங்க, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம கொடுத்தோன்னு வச்சிங்கன்னா அவங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம புகழ் அப்படியே பரவிக்கிட்டே போவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு புகழ் பரவணும்னா நம்ம நல்லா சமைக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம கேப்டன் டிவியில் வர எங்கேயும் சமையல் மட்டும் பாருங்கள். நிறைய டிஷ்ஷஸ் இதுக்கப்புறமும் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ இப்போ இது எதாவது கலர் சேஞ்ச் அதே ப்ரௌன் இல்லை சார், இது வந்து நல்லா எல்லோயிஷ் ப்ரௌனாக வரும். எல்லோயிஷ் ப்ரௌன் வரும். எல்லோயிஷ் ப்ரௌன் என்ன கலர் எப்படி வருது அப்படின்றத டிஸ்பிளே வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
பிரமாதமா நம்ம ஷெஃப் வந்து உங்களுக்காகவே போன்லெஸ் சிக்கன் வச்சு ஒரு திங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது போன்லெஸ் அப்படின்னாலே சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க சிக்கனை. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த சிக்கனோட அந்த பீஸ் வந்து ஹார்டா இருக்கும். பாயில் பண்ணி சாப்பிடும் போதோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரை மாதிரி வச்சு பண்ணி சாப்பிடும்போதோ அது ரொம்ப ஹார்டா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அன்ஈஸியா இருக்கும். நூல் நூலா இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு மாதிரி த்ரெட் டைப்ல இருக்கும், அதனால அன்ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இப்படி சமைச்சது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸ் ஆயிரும். சாஃப்ட்னஸ் ஆயிடும். நல்லா அது இல்லாமல் நம்ம உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே உடையும் ஃபிஷ். அதை நம்ம வந்து பாயில் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் அதுலேயும் நம்ம 1/2 கட் பண்ணிடுவோம். பட் ஆனால் அந்த ஒரு சில பீஸ் வந்து நார் மாதிரி இருக்கும். அது வந்து மேலே, அதாவது பிரஸ்னுடைய மேல் பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த ரெக்கைக் பகுதி இருக்கிற சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து போன்லெஸ் வந்து ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணும்போது அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்ம அந்த கிறிஸ்பியோட சாஃப்ட்னஸ் வந்து நம்ம நல்லா உடையும் போது நல்லா ஃபிஷ் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி உடையும் போதும் அதே சாஃப்ட்னஸோட நல்லா டேஸ்டியாக இருக்கும் சார். என்னதான் சொல்லுங்க, சிக்கனை போனோட சாப்பிட்றது தான் அதோட அழகே இல்லை? கண்டிப்பாக இருக்குது. நேரத்துக்கு முன்னாடி அப்படி சாப்பிட்டு நம்ம அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் இருக்கிறதுனால இதையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஷெஃப், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஸோ இதனுடைய ப்ளஸ் இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ளேவருக்கோசரம் நான் வந்து புதினா போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃப்ளேவருக்கோசரம் நம்ம வந்து வேறு திங்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணாலும் இது நல்லா இருக்கும் சார். அதாவது நம்ம இந்த மாதிரி மேத்தி போடலாம். ஓகே, மேத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு மசாலா கூட அதை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஸோ அது நல்லா மேத்தியோட அதனுடைய ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, மைனஸ். ஸோ இதோடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே சாப் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மேலே ஆல்ரெடி மசாலா போடுறோம், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடுறோம், அது இல்லாமல் நம்ம வந்து ஜிஞ்சருக்கும் வந்து நல்லா சாப் பண்ணி போடுறோம். ஸோ இதனுடைய நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதனுடைய ஸ்பைசஸ் வந்து இன்னும் அதிகமாகும், அதோட சாப்பிடும்போது இன்னும் அதிகமாகும். அப்படி இருக்கும் அப்படின்றீங்க. ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ண அதை குறைச்சிக்கலாம். இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சொல்லியும் இதை நீங்கள் சமைச்சு சாப்பிடாம இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் மைனஸ். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஷெஃப். இதையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சமைச்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கள் மக்களுக்காக பிரமாதமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு எப்பவும் போல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அக்வா கிரீன் டீப் ஃப்ரை சிக்கன் சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவாரு, கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா ஸ்டிஃபாக கட் பண்ணிவிட்டு, அதாவது போன்லெஸ் சிக்கனுடைய ஃப்ரெஷ் பகுதியை எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்டிஃபாக கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தனியா, புதினா இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து அது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூட தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, லைட்டாக வந்து ரைஸ் ஃப்ளவர், அதாவது ரைஸ் ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அது கூட வந்து லைட்டாக வந்து கடலமாவு, அதாவது சிம்மா கொஞ்சம் அதிகமாகவும் கடலமாவு கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவும் போட்டு நம்ம வந்து இந்த கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலாவில் எடுத்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் வந்து சூடு பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து அக்வா ஃப்ரைட் சிக்கன் ரெடி.